ஹலோ ஆல், நமஸ்காரம். தீபாவளிலாம் வருது. பட்டாசெல்லாம் வாங்கியாச்சா? பட்டாசோட ரெஸ்ட்ரிக்ஷன் டைமிங்ஸ் எல்லாம் பார்த்துட்டாச்சா? நியூஸில் வந்துட்டே இருக்குது. கரெக்டாக அந்த டயத்தில் மாத்திரம் நம்ம வெடிச்சிட்டு அதுக்கப்புறம் மற்ற விஷயங்களில் பட்சணங்கள் சாப்பிட்றது, பட்சணங்கள் சொந்தக்காரர்களுக்கு கொண்டு போய் கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்களில் நம்ம ஈடுபடுத்த ஆரம்பிச்சிடுவோன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நான்லாம் ஃபாலோ பண்ண மாட்டேன் மேடம் அப்படின்னு எல்லாம் கமெண்ட் போடாதீங்க. லீகலி தட் இஸ் ராங். எனிஹா, இந்த பட்டாசுன்னு வரும்பொழுது ஒரு 2 விஷயம் சொல்லலாம்னு நினச்சிட்டு இருக்கேன். டெல்லி மாதிரி ஊர்களுக்கு பட்டாசு தடை விதிக்கிறது, இல்லை க்ரீன் தீபாவளி தான் கொண்டாடணுங்கிறது, இதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கரெக்டு. நீங்கள் எத்தனை பேர் டெல்லி போய் பார்த்துருக்கேன்னு தெரியல. ஒரே புகை மூட்டமாக இருக்கும், ஒரே பொல்யூஷனாக இருக்கும். ரைட். நம்ம ஊர் மாதிரி ஊர்களில் தீபாவளிக்கு இவ்வளோதான் பட்டாசு வெடிக்கணும் அப்படின்னு சொல்கிற சட்டங்கள் எதுவுமே தீபாவளியை தவிர வேறு எப்பவும் பட்டாசு வெடிக்காதே, அது அவர்களுடைய அத்தியாவசிய பண்டிகைக்கு தேவையான ஒரு விஷயம், அவங்க வெடிக்கிறாங்க. பர்த்டேக்கு வெடிக்கிறேன், நியூ இயருக்கு வெடிக்கிறேன், வேறு எதுக்கோ வெடிக்கிறேன், இறந்து போனதுக்கு வெடிக்கிறேன், இன்னொன்றுக்கு வெடிக்கிறேன், வெடிக்கிறதுக்கு தடை விதிச்சா அந்த மாதம் நம்மளுக்கு இயற்கையை காப்பாற்றும். அந்த மாதம் படாமல் உண்டா இல்லையா? தீபாவளிக்கு வெடிக்காதே அப்படின்னு சொல்கிற எத்தனையோ பள்ளிக்கூடங்கள் இந்த வருஷம் தீபாவளிக்கு வெடிக்காதீர்கள், வெடியினால இவ்வளோ பிரச்சனைகள் உருவாகின்றன அப்படின்னு சொல்கிற பள்ளிக்கூடங்கள். எனக்கு ரீசெண்டாக ஒரு குழந்தை சொன்னான், அவள் ஸ்கூல் ஆனுவல் டேயில் வெடிச்சு தான் ஆரம்பிக்கிறா. என்ன கதை இது? நியூ இயருக்கு வெடிக்கிறவா எத்தனை பேர் இருக்கா? நியூ இயர் ஒன்றும் கிறிஸ்துவர்களின் பண்டிகையை பெறுகிறது இல்லை, இது யூனிவர்சல் பண்டிகை தான். இப்போ ஜனவரி 1ஆம் தேதி, அதுக்கு எத்தனை பேர் வெடிக்கிறா? அது சாம்பிரதாயமா? இதெல்லாம் நம்ம கட் பண்ண சொல்லி உத்தரவு பிறப்பிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணமாக இருக்குது. பண்டிகைக்கு இத்தனை டயத்துக்குள்ளேருந்து இத்தனை டயத்துக்குள்ளே தான் வெடிக்கணும் அப்படின்னா, மேம் அப்போ தான் எல்லாரும் வெடிக்கிறதுனால மாசு ஓஹோன்னு வருது அப்படின்னா, ஓஹோன்னு வரத்துக்கும் கண்ட்ரோல் இருக்கும் பொழுது இத்தினூண்டா வரத்துக்கு ஒரேடியாக ஒரு கண்ட்ரோலை போட்டால் மிஸ்சலேனியஸில் வெடிக்காமல் இருப்பாளா இல்லையா? இது பண்ணுறது மாசுபடுத்துறது அப்படின்னா நீ த்ரூண்டு பண்ணிக்கப்போ அப்படிங்கிறது எந்த அளவுக்கு கரெக்டு? தீபாவளியை தவிர வேறு எப்பவுமே நீ வெடிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டமும் சேர்ந்து போடலாமா இல்லையா? இதுதான் மாசு அப்படின்னா அந்த மாசு தீபாவளிக்கு மாத்திரம்தான் மாசுவா? மற்றப்பையும் மாசு தானே, அதை சொல்லலாமா இல்லையா? தீபாவளிக்கு ஒரு 1 hour எக்ஸ்ட்ரா வச்சுன்னு போங்கோ, அது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லலாமா இல்லையா? எனக்கு ஆண் குழந்தைகள் மாத்திரம் இல்லை, பெண் குழந்தைகளே நிறைய பேர் தீபாவளினாலே ஸ்வீட்டு, முறுக்கு, அதிரசம்லாம் சாப்பிட்றதும் வெடிக்கிறதும் தான் எங்களுக்கு ஞாபகம் வருது. அதில் ஒரு வெடிக்கிறதுங்கிறதே எடுத்துட்டா எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில மேம், நாங்கள் டிவியில் சினிமாவில் எல்லாம் பார்த்து தான் உட்காடுறோம் அப்படிங்கிறோம். அல்டிமேட்லி எங்கே போகிறது? சினிமாவுக்கு தான் போய் உட்கார்றது இல்லை. கலாச்சாரம் அப்படிங்கிறது வீட்டுக்குள்ளே இருக்கணும்னா சில விஷயங்கள் நம்ம வீட்டுக்குள்ளேயே நமக்குள்ளேயே பேசின்னு நம்மளை கரெக்ட் பண்ணிக்கத்தான் வேண்டியிருக்கு இல்லை? தீபாவளியை சந்தோஷமாக கொண்டாடுவோம், வெடிப்போம். இல்லைன்னா அந்த சிவகாசியில் இருக்கிற பட்டாசு தொழிலாளர்கள்லாம் எப்படி வாழறது? வெடிக்கலாம், தீபாவளியும் சந்தோஷமாக கொண்டாடலாம், புத்தாடையும் உடுத்திக்கலாம், பலகாரங்களும் சாப்பிடலாம், நம்மளும் நல்லா இருக்கலாம், எல்லாரும் நல்லா இருக்கட்டும். அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி.